இத்தனை பேர் வயிற்றுல வாழணும்னு ஆசைப்படுறீங்க இன்னொருத்த பொண்டாட்டியோட. அது எப்படி நீங்க அந்த தப்பு செய்யலாம்? இன்னொருத்த பொண்டாட்டி உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ தானே தோணி இருக்கணும், உங்களுக்கு பொண்டாட்டியா தோணுதா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னால முடியாது, வாழ முடியாது. எந்த வீட்டுல சண்டை இல்ல? சண்டை இருக்கிற வீட்டுல பொண்டாட்டி எல்லாம் இன்னொரு புருஷனை தேடி போவாளா? எங்க தாய் மாமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எங்க அக்காவை தான் கட்டுறதா இருந்தாங்க. இவ லவ் மேரேஜ் பண்ணவோதான் என்ன கட்டிட்டாங்க அவருக்கு. ஐயோ! அப்போ நான் சொன்னேன், எனக்கு எதுக்குமா, நான் மாமாவை கூட கட்டிக்கிறேன், ஆனா உனக்கு கொஞ்ச நாள் போட்டோம், எனக்கு வேணாம் இப்போதைக்கு கல்யாணம். அம்மாக்கு கூட பிறந்த தம்பியா? கூட பிறந்த தம்பி தாய் மாமா. ஓ அப்படியா விஷயம். ஜூன் 17ஆம் தேதி கல்யாணம். அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்துவாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் தூங்குற டைம் நான் தூங்கிட்டேன். நான் எங்கள் மாமா கூட இல்லை அன்னைக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் வெளியே வந்து எங்கள் சித்திங்கிட்டலாம் சொல்லிட்டாரு, இது மாதிரி அந்த பொண்ணு என்ன கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிட்டுக்கிறாரு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அப்புறம் எல்லாரும் எனக்கு திட்டினாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இதோட அவன் தான் உனக்கு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, அப்போதைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. டிசம்பர் 31ஆம் தேதி பிறந்தான் எங்க பையன். நான் இடுப்பொலியில இது பண்ணிட்டு இருக்கேன், துடிச்சுன்னு இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல. அவரு என்ன பண்ணாரு, குடிச்சிட்டு வந்து பக்கத்து பெட்ல பத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அம்மா வந்து எதுவுமே கேட்கல. இங்க ஊர்லயே வேலைக்கு போனேன், அங்கதான் ஒருத்தவங்களை லவ் பண்ணேன் நான். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? எனக்கு யாருமே வீட்டுல எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நான் ஏன்னா பேசுறதுனா கூட பீரோ கண்ணாடி முன்னாடி தான் பேசுவேன். எதனா சந்தோஷனாலும் அதுகிட்ட தான், என்னோட பீரோ கண்ணாடி கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? அப்படி இருக்கும்போது கம்பெனிக்கு போயிட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணேன். இத்தனைக்கு நான் எதுவுமே பேசுறது கூட கிடையாது, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அப்படின்ற பட்சம் தான் நான் பேசியிருக்கிறேன் அவங்க கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இவங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, எதனா ஸ்டொமக் பெயின்னா கம்பெனியில் ஜூஸ் எதனா வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் ஒரு நம்பி வந்தாச்சு, இதோட என்னால அந்த ஊருக்கும் போக முடியாது. அசிங்கப்பட்டது பட்டுட்டேன், அதாவது இஷ்டம் இல்லாத இடத்துல நான் கஷ்டப்படுறதோட எனக்கு பிடிச்ச இடத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து சண்டை போட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு தானே போனேன், நீங்க ஏன் வந்தீங்க தேடி. 2 பேரும் அடிச்சிருந்தாங்க. அடிச்சுட்டு அப்பவும் நாங்க தான் போவேன், எனக்கு பிடிக்கலையா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும், அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. என்னால முடியாது, வாழ முடியாது. எந்த வீட்டுல சண்டை இல்ல? சண்டை இருக்கிற வீட்டுல பொண்டாட்டி எல்லாம் இன்னொரு புருஷனை தேடி போவாளா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். போக மாட்டாங்க மேடம். என்ன நியாயம் பேசுற நீ? நானும் கொஞ்ச நேரமா காதுல கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இடம் எடுக்கிறீங்க? உனக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, உன் மனசு வீக் ஆயிடுச்சு, நீ அதுக்கு இடம் கொடுத்துட்ட. ஆனா அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிற. நான் பண்ண தப்பு தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நிறைய புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து என்னம்மா நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நல்லா எந்த புருஷனும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பழக்கம் இல்ல, அதுக்குன்னு அவங்களுக்கு பாசம் இல்லாம இருக்காது. தண்ணி அடிக்கிறது, மரியாதை இல்லாம காமிக்கிறது, அதெல்லாம் கொடுமை, அதெல்லாம் வேற விஷயம். நீ சொல்றது அது எதுவுமே கிடையாது. உனக்கு அவரை பிடிக்கல, ஏன்னா உனக்கு இன்னொருத்தரை பிடிச்சது. என்ன என்ன எழவியாது? 16 வயசுல எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். அதனால அவரை பிடிக்கல, அதனால நான் இன்னொரு புருஷன் தேடிக்கிட்டேன் சொல்றதெல்லாம் தப்பு. அப்போ இவங்க வந்து பார்த்துதான் நான் இருந்திருப்பேன். அவங்க செஞ்சாங்க, உங்க அம்மா தூக்கி போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா புருஷன் இல்ல, நீ பண்ண இல்ல, போ புருஷனை வச்சுட்டு இன்னொரு புருஷனை தேடிக்கிட்ட. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? 2வது படிக்கும் போது உங்க அப்பா இறந்தாரு, உங்க அம்மா 2 குழந்தைங்களே ஆயாட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இன்னொரு புருஷன் தேடிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்ப? நம்மளால இவங்களை எப்படிப்பா பழக்கம்? கம்பெனில பழக்கம். அவங்க கல்யாணம் ஆனவங்க தெரியும்ல? தெரியும் மேடம். அப்புறம் லவ் பண்ணீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. அதான் பேசினே இருந்தான், பழகிட்டான். அவன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கினேன், என் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கினாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த மாதிரி சொன்னேன், என் கஷ்டத்தை சொன்னேன், நான் தான் சம்பாதிச்சு வீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களும் புரிஞ்சுக்கினாங்க. சரி அப்படியே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டோம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. சரி, இப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இன்னொரு வேலைக்கு போனீங்க, இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுறீங்க, அங்கே அந்த மாதிரி லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நடக்க மாட்டேன். ஏன் நடக்கல? அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்கு உங்க மேல லவ் வரல? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இன்னொருத்தர்கிட்ட கமிட் ஆயிருக்கா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழறாங்க தெரிஞ்சு நீங்க லவ் பண்ணல, அப்ப அது மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க நல்ல புருஷனா நடந்துக்கிறீங்களா? அதான் டெய்லி ஈவினிங் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிறீங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்னன்னா மனசு சரியில்லாத கூட வச்சுதான் தொடர்ந்து அடி. இதோட
நான் இதே கேட்பேன், இல்லை நீ குடிக்கானான்னு சொன்னா நான் இதோட கூட விட்டுறேன். என்ன மனுஷன்? சந்திரபாபு, கட்டாயப்படுத்தி மனைவியோட வாழவே முடியாது. அவளா உங்களை புருஷன் எனக்கு இதுதான் புருஷன், எனக்கு இதுதான் குழந்தைன்னு வாழ்ந்தாதான் வாழ்க்கை. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முடிவு என்ன? நீங்கள் எந்த முடிவு சொன்னாலும் நான் ஏற்றுக்கங்க. அவங்கள விட்டுட்டு போங்கன்னா விட்டுட்டு போவீங்களா? முடியாது ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க தம்பி. விட்டு போக முடியாதுங்க. விட்டு போக முடியாதுங்க. முடியாது. ஏன் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்னை நம்பி வந்துட்டான் மேடம். ஊரில் ரொம்ப அசிங்கமாகி போயிடுச்சு. நாலு பேரும் யாரும் தர மாட்டாங்க பொண்ணு. இப்போ பொண்ணு தர மாட்டாங்க, அதுதான் உங்களுக்கு வருத்தம். எனக்கு இது சரியா 16 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணறது தப்புதாம்மா. ஓகே, அதே மாதிரி அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு அவ இப்ப சொல்றா. இதெல்லாம் உண்மையா? இல்ல, ஏன்னா அவளுக்கு இன்னொரு உறவு ஏற்பட்டதுனால அதை நியாயப்படுத்துறதுக்காக அப்படியெல்லாம் காரணம் காமிக்கிறா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏன் இந்த பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறீங்க கேட்டா, எனக்கு வேற யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சொல்றாரு. வெறி புடிச்சு போய் நீங்க இன்னும் 10 மட்டும் யோசிக்கிறீங்க, அந்த குழந்தை என்ன ஆகுது? சாரி, எனக்கு தெரியாது. எனக்கே பெத்துக்காது, எனக்கே துடிக்குது அந்த குழந்தை முடிஞ்சு பார்க்க. அவளுக்கு அது படல, ஏன்னா அவ சின்ன குழந்தையில நீங்க அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவளுக்கு அதெல்லாம் பெருசாவே படல, இந்த ஆசைதான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த பணம் ராவு. ஒவ்வொரு பொண்டாட்டியும் என் புருஷன்ட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிட்டா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா இல்லாம ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க. நீ எடுக்கிறது ஒவ்வொரு முடிவும் ஒன்ன மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்தை கூட பாரு. கரெக்டான முடிவாளி நீ எடுக்கிறது இல்ல, நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன். அப்ப அவர் கூட தான் வாழ போறேன். நான் வாழ்ந்தா அவங்க கூட வாழறேன் இல்லீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதான். அட கன்றாவியே. இதே தப்ப எங்க மாமா செஞ்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி குடும்பம் பண்ணிட்டு இருக்கப்ப நம்பி நான் வேலைக்கு அமிச்சு அதே தப்ப உங்க வைஃப் அவர் கூட்டிட்டு வந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது எப்படி நீங்க அந்த தப்ப செய்யலாம்? இன்னொருத்த பொண்டாட்டி உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ தானே தோணி இருக்கணும், உங்களுக்கு பொண்டாட்டியா தோணுதா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வேலைக்கு நான் போக ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த ப்ராப்ளமே வந்து. அப்படின்னு பார்த்தா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் மேடம் வேலைக்கு போயிருந்தேன். அப்படின்னு பார்த்தா அங்க கூட லவ் பண்ணிருக்கலாம்ல மேடம். அங்க லேடிஸ் ஜென்ஸ் கிடையாது. என்னடி இது? ஏன் இல்ல மெக்கானிக் கூடவா இருக்க மாட்டாங்க ஜென்ஸ்? அதுதான் உன்னோட ப்ராப்ளம். அப்ப வந்து நீ ஆம்பளை கம்பெனிக்கு போ, ஆம்பளை இருக்கிற கம்பெனிக்கு போனா அந்த தப்பு செய்வியா? டெபினெட்லி. சரி, அவள்கிட்ட என்ன முடிவு கேளுங்கம்மா. என்ன பண்ணலாம்னு இருக்க? நாங்க அவர் கூட உன்னை அனுப்புற முடிவுல நாங்க இல்லம்மா. நான் ஹோம்ல இருந்து உனக்குள்ள என்ன வருது? நான் அவனை பாத்துக்கிறேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இன்னும் குழப்பம் வேண்டாம். மறுபடியும் அந்த பொண்ணோட கனெக்ஷன் இருக்க கூடாது. சரி மேடம். சரிண்டா. ரெண்டாவது நானே போன் பண்ண உடனே எடுக்க கூடாது, நீ என்ன பார்த்து சொல்லு. சரி, அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அப்போ விட்டு பார்த்து மனசு வரல. மனசு வரல, மனுஷனாடா நீங்க எல்லாம். விட மாட்டீங்க அவங்கள. என்னைக்குமே விட மாட்டீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? விட்டு போன்றீங்களா? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. எனக்காக இருக்க வேணா, என் பிள்ளைக்காக அந்த வார்த்தை அன்னைக்கும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. ஆமா, அவர் அப்படி சொல்றாருமா, அவ அப்படி நினைக்கலையே. அவள என்ன ரகமா இருப்பானே எனக்கு தெரியல, நிஜமாலுமே தான். இருக்கட்டும், பரவாயில்ல. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், இது உங்களுக்கு தேவையில்லை. சந்தோஷமா வாழவே முடியாது நீங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லாம ஆகி ஒரு குடும்பம், அவர் பாருங்க அவங்க எப்படி இருக்காரு பாருங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. விட்டு போக முடியல மேடம். எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்ற? உன் மனசாட்சியோட தான் பேசுறியா நீ? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அவ வாழறா வாழல, அது எங்க குடும்பத்தோட விஷயம்ப்பா. நீ ஏன் அதை பத்தி நினைக்கிற? எத்தனை வருஷமா தெரியும் தங்கச்ச? என்ன பார்த்து என்கிட்ட ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க அவரை. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை வருஷமா தெரியும் தங்கச்ச? 2 வருஷமா. எத்தனை வருஷம் குடும்பம் பண்றாரு அவரு? பதில் சொல்லுங்க. நான் எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் நான் என்ன கேட்பேன்னு தெரியாது, மீடியான்னு கூட பார்க்க மாட்டேன். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு உங்களால விட்டு போக முடியல, பரவாயில்ல, நல்ல மனுஷன் நீங்க. அவர் எப்படி விட்டு போவாரு? அப்போ அவளுக்கு தான் மனசாட்சி மண்ணாங்கட்டி ஒண்ணுமே கிடையாது, பொண்ணே கிடையாது. அவ எனக்கு அப்ப இருந்தே டவுட். மனசு வரல. எப்படி வரும் உங்களுக்கு மனசு? 2 வருஷமா பழகி இருக்கீங்க, அவரு 1 வருஷம் 6 மாசமா தான் அவருக்கு தெரியும். மனசு வரல, ஈஸியா சொல்றீங்க. இதே தப்பு உங்க அக்கா வீட்டுக்காரர் செஞ்சுட்டு வந்து உட்காந்தா சும்மா இருப்பீங்களா நீங்க? இல்லைங்க, இல்ல இல்ல. இவர் வந்து இழிச்ச வாயின்றதுனால உட்காந்துருக்காரு. இவ்வளவு சொல்றீங்க, எனக்கு மனசு வரல. நல்ல மனுஷன் நீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இத்தனை பேர் வயிற்றுல வாழணும்னு ஆசைப்படுறீங்க இன்னொருத்த பொண்டாட்டியோட. சார் இவனை என்ன பண்ண சார்? அவ வந்து ஆட்டாவடித்தனமா இருக்கா. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கறது இல்ல. கூட ஆனா கூட பாத்தீங்க மேடம்.
ஹோம்ல போட்டுருங்க, பரவாயில்ல, ஹோம்ல போட்டுருங்க அவளை. புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அவங்கள நாங்க ஹோம் அனுப்பிச்சிடுறோம். ஹோம் காமிச்சா இவர் வந்து பாப்பாரா மேடம் அவங்கள? மாட்டாங்க. அப்ப அமிச்சிருங்க, பரவாயில்ல, யாரும் இல்லாத அவ இருந்து பாக்கட்டும். எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுட்டு உங்க கூட வாழணும் நல்லா அவருக்கு நினைப்பு கிடையாது. இனிமையாச்சும் புரிஞ்சுக்கோ. எனக்கு வேணாம், நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன். நான் தடுக்க முடியுமா? என்னோட பாதுகாப்பு தான் அவரு பாக்குறாரு. ஓகே, பாதுகாப்பா நீ இருந்துட்டு இப்பவே பாதுகாப்பு பாக்குறாரு, நாளைக்கு பார்க்க மாட்டாரா? பாப்பாரு கண்டிப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இந்த பேர் என்ன பாரு, எனக்கு வானா நீ என்னதான் பேசினாலும் நான் காதுலயே வாங்குற மாதிரி இல்ல. நான் வாங்கினதெல்லாம் போதும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. எவ்வளவோ நம்ம சொல்லி பார்த்துட்டோம், எடுத்து சொல்லிட்டோம், கேட்கல அப்படின்னா அவளுக்கு உண்மையாவே ஒரு பிரச்சனை இருக்கு. அவளுக்கு அவரோட வாழ பிடிக்கல. இதத்தான முதல்ல சொன்ன, போடா போடா. அவ உங்க வீட்டுல இருக்கட்டும், விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, விவாகரத்து வாங்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும். வணக்கம் 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 வணக்கம்.